வணக்கம். இது தகவல் தூரிகை. வேல் வகுப்பு அப்படின்னா என்னன்னு, வேல் மாறல் அப்படின்னா என்னன்னு நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். திரு அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்தது தான் திருப்புகழ். திருப்புகழை போலவே அவர் அருளி செய்தது தான் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, இப்படி நிறைய தொகுப்புகள். அதில் மணி மந்திர ஔஷத நூல் அப்படின்னு 3 வகுப்புகளை நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த 3 வகுப்பில் முதலாவதாக சீர்பாத வகுப்பு, அதை மணியாக நமக்கு சொல்லியிருக்கிறார். இரண்டாவது தேவேந்திர சங்க வகுப்பு, அதை மந்திரமாக கொடுத்துருக்கிறார். மூன்றாவதாக வேல் வகுப்பு, அதை நமக்கு ஔஷதமாக கொடுத்துருக்கார். ஔஷதம் அப்படிங்கிறதுக்கு மருந்து என்ற அர்த்தம் உண்டு. மருந்து எதுக்கெல்லாம் தேவை? நம்ம நோய்க்கும் தேவை, பிறவி நோய்க்கும் தேவை. இந்த வேல் வகுப்பில் 16 பாடல்கள் அமைய பெற்றிருக்கிறது. இதை நமக்கு மருந்தாக கொடுத்திருக்கிறார். பின்னாளில் இதை ஒரு மந்திர தொகுப்பாக அமைப்பதற்காக அருணகிரிநாதர் மீது மிகவும் விருப்பம் கொண்ட ஸ்ரீ வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அவர் வேல் வகுப்பை நமக்கு ஒரு மந்திர தொகுப்பாக மாற்றி அமைத்து கொடுத்திருக்கிறார். 16 அடிகளை கொண்ட இந்த வகுப்பிலே இறுதி அடி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே என்ற முருகனுடைய வேலின் பெருமையை குறிக்கிறது. அந்த பாடல் அமைந்திருக்கிறது இறுதியில். இந்த 16 அடிகளையும் மேலும் கீழும் முன்னும் பின்னுமாக அமையப்பெற்று அந்த ஒவ்வொரு அடிகளும் 4 முறை வருமாறு அமைத்திருக்கிறார். இதில் மொத்தம் 64 அடிகளாக்கி இருக்குது. அதாவது 16 அடிகள், அது ஒரு தடவையும் நமக்கு 4 முறையாக வரும். அப்போது 64 பாடல்களாக அமைய பெற்றிருக்கும். ஆனால் வேல் வகுப்பில் இருக்கிற மாதிரி அதே சீராக இருக்காது. முன்னும் பின்னுமாக மாற்றி மாற்றி ஒரு மந்திர தொகுப்பாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை பாராயணம் செய்வது எப்படிங்கிறத பார்க்கலாம். முதலிலே 20 முறை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே, இந்த பாடலை 20 முறை முதலில் பாடிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 64 அடிகளை நம்ம பாடணும். அந்த 64 அடிகள் ஒவ்வொரு அடி பாடும் பொழுதும் அதோட இறுதியில் இந்த திருத்தணி அப்படிங்கிற பாடலை இணைத்து நம்ம பாடிக்கிட்டே வரணும். இந்த 64 முறையும். இதில் இந்த 64ல் நமக்கு இடையே திருத்தணிங்கிற பாடல் ஒரு 4 முறை அமைந்திருக்கும். அப்போ அந்த 64 பாடல் இறுதியிலும் பாடணும், நடுவில் இருக்க 4 பாடலும் சேர்த்து அமைஞ்சா மாதிரி வரும். அப்போ நமக்கு அதுலேயே 68 தடவை வரும். அதே மாதிரி இறுதியில் இந்த 64 பாடலும் பாடி முடித்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு 20 முறை நம்ம திருத்தணியில் பாடலை திரும்பவும் பாடணும். அப்போ மொத்தம் முதலில் 20, இறுதியில் 20, நடுவில் ஒரு 68 முறை நம்ம பாடுறோம். இப்போ மொத்தமாக சேர்த்தா நமக்கு 108 முறை திருத்தணி அப்படிங்கிற பாடலை நமக்கு பாடுற மாதிரி அமைந்திருக்கு. இது உடல் நோய், மனநோய், உயிர் நோய் ஆகிய பிணிகளிலிருந்து தீர்த்து அருள வல்ல ஆற்றல் பெற்றது. ஒரு மண்டலம் 48 நாட்கள் பாராயணம் செய்ய ஏவல், பில்லி சூன்யம் பேய், பிசாசு, பயம் போன்றவற்றிலிருந்து பக்தர்களை வேல் விடுவிக்கும் என்பது திண்ணம். தினமும் பாராயணம் செய்ய இயலாதவர்கள் சனிக்கிழமை, கிருத்திகை, அமாவாசை, சங்கடஹர சதுர்த்தி, சஷ்டி ஆகிய நாட்களில் ஓதி பயனடையலாம். வேல் மாறல் மகாமந்திரத்தை சகல பிணிகளையும் தீர்க்கும் ஔஷதமாக பாவித்து பாராயணம் செய்வோமாக. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. வேலும் மயிலும் சேவலும் துணை.